இந்த vlogல நம்ம சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போறோம். நைட்டு இந்த நேரத்துக்கு கிளம்பி எங்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுவும் அங்க நிக்குது பாருங்க போட். அந்த போட்ல ஏறிக்கிறதுல 3 hours ஜாலியா இந்த ஊரையே சுத்தி பார்க்க போறோம். அப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆ இது இருக்கும். நிச்சயமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பேசுறதை விட நீங்க அங்க பார்க்க போற விஷயங்கள் தான் சூப்பரா இருக்கும். நீங்க துபாய் வந்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு போட் ரைடை நிச்சயமாக நீங்க என்ஜாய் பண்ணணும். நம்ம எப்படி மேலே ஏறி வரோம் அந்த போட்ல. இது ஒரு மீடியம் சைஸ் போட்டு, லக்ஸுரி போட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லக்ஸுரியான போட், அதாவது ரொம்ப டாப் கிளாஸ் லக்ஸுரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக இந்த மாதிரி போட்ஸ் இங்கே நிறையவே இருக்கு. ஸோ நாம் இப்போ மணி 8:50, 9 மணிக்கு இந்த போட் வந்து கிளம்ப போகுது. 12 o'clock வரைக்கும் நம்ம இந்த போட்டில் தான் இருக்க போகிறோம். இங்கே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் டேபிள் இங்கே இருக்குது பாருங்கள். இது உள்ள ஒரு லக்ஸுரி ரூம் இருக்குது பாருங்க. டின்னர் வந்து ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. அப்படி சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி உள்ளே போனேன். பாருங்க, இது கேப்டனோட கேபின். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல வேலையாக அங்கே யாருமே இல்லை. நான் நைஸாக போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அதாவது வெளியில வந்து உட்காந்து ஓப்பன் ஏர்லையும் நம்ம வந்து உட்காந்துலாம். வெளியில இருக்கு. இது வந்து உள்ள இருக்க கேபின். இதுல வந்து சோஃபாலாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து டிவி எல்லாம் இருக்கு. ஸோ நாம இப்ப வெளில வந்துட்டோம். நான் இப்ப இருக்கிறது லோவர் டெக். இப்ப அப்பர் டெக்கு வந்து மேல போகலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. பட் அங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் வந்து யூரோப்பியன்ஸா இருக்காங்க. நான் என் பையன் மட்டும்தான் 2 பேர் ஏஷியன்ஸு இந்த போட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பையன் மலையாளி. இதோ போட்டு கிளம்பிடுச்சு. இனி இந்த போட்டில் நம்ம துபாயோட முக்கியமான ஐகானிக் பிளேசஸை நம்ம கடல்ல இருந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. இந்த போட்ல இருந்து துபாயை திரும்பி பார்த்தோம்னா துபாயோட நைட் லைஃப், அதாவது நைட்ல லைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பேரலா ஒரு போட் போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்ஸ் இருக்கு. இதை விட சின்ன போட்ஸ் இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து 200 பேர் 300 பேர். அது ரொம்ப ஜாலியா இருக்குங்க அதுல போகும்போது. நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து டின்னரு, டான்ஸ், மியூசிக்கு, அப்புறமா வந்து மேஜிக் ஷோ அப்படின்னு நிறைய ஐட்னரிஸ் இருக்கும். அந்த மாதிரி போட்டில் போனாலுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ஒரு கெனாலாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, பாம் ஜுமைரா, அந்த ஒரு பனை மரத்தை வந்து கீழே படுக்க வச்சுட்டு அது ஒரு ஓலையை விரித்து வச்சோம்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஓலையாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒவ்வொரு ஓலைக்குள்ளேயா நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கெனால்.
ஸோ ஒவ்வொரு கெனால்குள்ளே நம்ம போகும்போதும் ஒவ்வொரு ஐகானிக் பிளேஸை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கெனாலுக்குள்ளேயே போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கெனாலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறோம். தூரமாக தெரியுது ஹோட்டல் அட்லாண்டஸ். அதே பக்கத்துலேயே இன்னொரு அதோட சிஸ்டர் கன்சர்ன் ஹோட்டல், ஒரு ரொம்ப பெரிய ஒரு லக்ஸுரி ஹோட்டல், அது பேர் அட்லாண்டஸ் த ராயல். இந்த 2 ஹோட்டலுமே வந்து துபாயில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இப்போ முக்கியமாக கடலில் இருந்து அதோட லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலி அட்லாண்டஸ் ஹோட்டலோட லைட்டிங்ஸ், அதுதான் நம்ம கிட்டக்கு போய் பார்க்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் மெய் மறந்து போயிடுவீங்க. நான் ஏற்கனவே மெய் மறந்து போயிட்டேன். இருக்கிறது கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ் தான். மேபி அது ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது என்ன ஹோட்டல் அப்படின்றது தெரில. ஒருவேளை உங்கள் யாருக்காவது தெரியும், நீங்கள் ஏற்கனவே துபாய் போயிருக்கீங்க, இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, இல்லை பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். இருக்கிறது புர்ஜ் அல் அரப் ஜுமைரா அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். உலகத்தோட 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. அஃபிஷியலாக அது 7 ஸ்டார் ஹோட்டல் இல்லைனா கூட 7 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அதோட லக்ஸுரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆர்கிடெக்சர், அதோட ஸ்வீட் ரூம்ஸு, ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒரு பட்லரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயங்கர லக்ஸுரியான ஒரு ஹோட்டல்.
பாருங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளூ வாட்டர் ஐலண்ட் அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். நீங்க அங்க அந்த பெரிய ஒரு வீல் கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அந்த வீலை பாக்குறீங்கல்ல, இதுதான் துபாய் ஐ அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ஐன் துபாய் அப்படின்னு சொல்றாங்க. லண்டன்ல இதே மாதிரி ஒரு வீல லண்டன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க துபாயில இது துபாய் ஐ. ஆனா பாருங்க, இது லண்டன் வீலை விட, அதாவது லண்டன் வீல் ஹைட் இருக்கு இல்லையா, அதை விட இதோட ஹைட் வந்து அதிகமா. அதாவது அது மேல இருந்து பார்த்தா 360 டிகிரி வந்து வியூ வந்து கிடைக்கும். துபாய் முழுக்கவுமே பார்க்க முடியும். அது டாப்ல போய் நம்ம பார்க்கும்போது, இது வந்து இதுக்கு பேரே அப்சர்வேட்டரி வீல் தான். அதுல நிறைய கேபினா இருக்கு. அதுல நம்ம வந்து ஜாலியா போய் மேல வரைக்கும் டாப் வரைக்கும் போய் துபாயோட 360 டிகிரி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட இந்த ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஏதோ போர்டை டாக் பண்ணுறாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி.